பத்திரம் அது எலெக்ஷன்ல ஒரு கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. ஆமா ஆமா. ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு 4 மாசம் கேக்குறாங்க. ரொம்ப நாளா தெரியுது இல்லையா? நீங்க டிஜிட்டல் உலகம் அடிச்ச உடனே வந்துடாதா? ஆமா, இதெல்லாம் கரெக்ட். இது யாரு வருத்தப்படுறாங்க? ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னா, காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தான் அதில் வருத்தப்படணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த மாதிரி நிறைய நிதி, எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா. அதனால் நாங்கள் வருத்தப்படுறோம். நாங்கள் மக்கள் தான் எஜமானுக்கு, மக்கள் நம்பியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இந்த அரசு வந்து, மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிடுற மாதிரி தெரிகிறது. அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும். எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஆனால் நாங்கள் வருத்தப்படுறதே இல்லை, எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு அதுக்கு என்னத்துக்கு தப்பா, அது என்ன சொல்லுவாங்க, கொம்பு தேனுக்கு எதுக்கு எங்களுக்கு என்னத்துக்கு ஆசை, அது மாதிரி. சொல்லுங்க. இப்போ திமுக கூட்டணியில உள்ளவங்க எல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாலும் அதிமுகவுக்கு வரமாட்டாங்கன்னு துரைமுருகன் பேசியிருக்காரு. யாரப்பா கையை பிடிச்சிருக்கு? அவங்களா சொல்லிக்கிறாங்க. யாரு கையை பிடிச்சிருக்கிறது? ஏங்க, திமுக கூட்டணியை மக்களே இருக்கலையே, மக்களே ஏத்திருக்கல. எத்தனை பேர் சேர்ந்தான்னா, எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும். இன்னைக்கு பணம் செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக. எனவே அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவில் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. நாங்கள் யாரையும் கூப்பிட்றதில்ல, வாங்க வாங்கன்னு இதெல்லாம் நாங்கள் எங்கள் அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு இந்த கட்சிங்க, ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்கள். அப்போ எங்களை போய் நாங்கள் போய் கூப்பிடுவோமா? யார் கையை பிடிச்சி இழுக்கிறது? துரைமுறை ஏதோ நினச்சிக்கிட்டே ஏதோ பேசுகிறார். நேற்று இதை பற்றி கேட்க மாட்டேன், கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். இல்லை, நேற்று கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன். நீங்கள் நம்ம முதலமைச்சர் நலமாண்டு ஒரு திட்டத்தை தொடங்கிருக்கார். ஏங்க என்ன கேட்கறீங்களா? கேட்க வரீங்களா? உங்களுக்கு அது நான் நலம்னா உடல் ரீதியா நல்லா இருக்கு, எங்க மக்கள்லாம் நலமா இருக்கணுங்க. வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா, இந்திய அளவுல மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சுடுறது. வாயில வடை சுடுறதுன்னா எப்படின்னு கேளுங்க. கேளுங்களேன், கேளுங்கப்பா. எப்படின்னா, மாவு வேணும், எல்லாம் வேணும், அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட. புது புது திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி, புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. அதுக்கு நிதி வருகா, அதுக்கு அதனால அந்த திட்டம் நிறைவேற போறதில்லை. எத்தனை திட்டங்க பாருங்க. எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க, இதே திமுக சொன்னாங்க. இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ்நாடு, விதமதமான போதை, மெத்து என்னடவோ மெத்து. அது என்னன்னா 5 நாளைக்கு அந்த போதை இருக்குன்றாங்க. நேற்றுக்கு முந்தான இதில் நம்ம ராமேஸ்வரம் கடலில் வந்து 180 கோடியா எவ்வளவோ, ஒரு 100 கோடியா, 108 கோடி ரூபாய் இல்லை. அதனால் ஹரீஸா கஞ்சா ஆயில், அதுக்கு பேர் என்னமோ வச்சிருக்கு, அசீஸ். அசீஸ் என்னென்னமோ சொல்றாங்க. அப்பா என்னென்னமோ பேசுறாங்க, விதவிதமா போத. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க, பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிராந்தி, விஸ்கி கேள்விப்பட்டிருக்கோம், ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப போதையிலே விதவிதமா போதை வருது. அதுவும் இது தளமா வச்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டை ஒரு தளமா வச்சுக்கிட்டு அடிக்கொரு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது. இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனையிடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து கடற்போலீஸ் வந்து அந்த அவங்க உளவு பிரிவு இதெல்லாம் அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது.